वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமா எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. ஆதிசேஷனாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்திர சதநாமாவளியிலே நேற்றைய தினம் 51வது நாமாவளியாக எம்பெருமானுடைய திருமஞ்சன அனுபவத்தை அனுபவித்தோம். அதுல எம்பெருமானுடைய திருமஞ்சனமானது எப்படி நடக்கிறது, திருமஞ்சனத்துக்கு அப்புறமா பெருமாளுடைய திருமேனியிலே வசந்த கஸ்தூரி புனுகு முதலான வாசனை திரவியங்கள் சாத்தப்பட்டு பூசப்பட்டு அந்த வாசனையோடு கூட எம்பெருமான் எப்போதும் எழுந்தருளி இருக்கிறான்னு அனுபவித்தோம். அதுல அன்னமாச்சாரிய சுவாமி ஒரு விதமான ரசனை பண்ணி அவர் ஒரு விதமா ரசிக்கிறார். பெருமாள் இடத்துல விளையாட்டா ஒரு வார்த்தை சொல்றார். அவர் அன்னமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர், தெலுங்குல அன்னமையா தமிழ்ல அன்னமாச்சாரியர்னு சொல்லக்கூடியவர், பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய வாழ் கத்தி சூரிய கட்டாரின்னு பெயர்னு பார்த்தோம் இல்லையோ, அதனுடைய அவதாரமாக கருதப்படுபவர் அந்த சுவாமி. திருவேங்கடமுடையான் மீதும் அகோபில லட்சுமி நரசிம்மன் மீதும் மொத்தம் 32,000 கீர்த்தனைகள் பாடின சுவாமி. திருவேங்கடமுடையான் அப்படின்னா பிராணன் அவருக்கு. அந்த சுவாமி மலையிலேயே இருந்து பெருமாளுக்கு நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடி தெலுங்கு பாஷை பேசக்கூடிய மக்களை எல்லாம் திருவேங்கடமுடையான் இடத்துல பக்தி செலுத்தும்படி பண்ணி எல்லோரையும் பெருமாள் திருவடிக்கு சேர்த்த மகாத்மா அவர். அவர் மலையிலேயே நித்தியவாசம் பண்ணிண்டு மலையில அந்த காலத்துல நடக்கிற கைங்கரியங்கள் உற்சவங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுண்டு ஒரு உற்சவத்துக்கும் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துற மாதிரி கீர்த்தனைகள்லாம் நிறைய எழுதியிருக்கார். கல்யாண உற்சவம்னா அதுக்கு ஒரு கீர்த்தனை, திருமஞ்சனத்தப்போ ஒரு கீர்த்தனை, புறப்பாட்டுக்கு ஒரு கீர்த்தனை, அந்த மாதிரி நிறைய கீர்த்தனைகள் உண்டு அந்த சுவாமியோடது. அதுல வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்தப்போ ஒரு நாள் அந்த சுவாமியினுடைய அனுபவம், கண்டி சுக்கிரவாரமோ கடியலேடிந்த அண்டி அலமேலு மங்கா அண்டனுண்டே சுவாமி அப்படின்னு ஒரு வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே தமிழ் படுத்தினோமானா, இங்கே வெள்ளிக்கிழமை கண்டதில்லையே உன்னை, அங்கே அலர்மேலு மங்கை அருகிலுள்ளாய் சுவாமி அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். பெருமாளுக்கு இத்தனை விசேஷமா அவ்வளோ கவச்சம் திருவாபரணம் மாலை இதெல்லாம் கலைஞ்சி சித்தம் பண்ணி இத்தனை வசந்த வாசன திரவியங்கள் எல்லாம் வசந்த ரீதியில நன்னா ஆச்சாரமா காய்ச்சி தயார் பண்ணி சித்தம் பண்ணி வச்சு பெருமாளுக்கு ஆச்சரியமா கோபினம் எல்லாம் சாத்தி இத்தனை பால் தயிர் பரிமளத்தோட திருமஞ்சனம் எல்லாம் பண்றா. வசந்த உபனிஷத் பாராயணம் நடக்கிறது, நாச்சியார் திருமொழி பாராயணம் நடக்கிறது, எத்தனையோ வாசனை திரவியங்கள் லட்சங்கள்ல பெருமாளுக்கு செலவு பண்ணி பண்றா. ஆனா இந்த சுவாமி தமாஷா என்ன சொல்றார், இதெல்லாம் பண்றா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா சுவாமி நான் ஒரு வெள்ளிக்கிழமை கூட உன்னை இங்க பார்த்ததே கிடையாது, நீ வெள்ளிக்கிழமைன்னா இங்க இருக்கிறதே இல்லையே அப்படின்னு. ஏன் எதனால பெருமாள் அங்க இருக்கிறது இல்ல அப்படின்னு பார்த்தா, அதே வெள்ளிக்கிழமை இவனுக்கு திருமஞ்சனம் நடக்கிற அதே சமயத்துல திருச்சானூர்ல தாயாருக்கு திருமஞ்சனம் ஆறுது. மலையில பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை கார்த்தால 5:30 மணிக்கு திருமஞ்சனம் ஆரம்பம். அதே 5:30 மணிக்கு திருச்சானூர்ல தாயார் மூலவருக்கும் திருமஞ்சனம் ஆரம்பம். அதனால தாயாருக்கு உற்சவங்கள் நடக்கிறத, தாயாருக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் இதெல்லாம் நடக்கிறத பார்த்து ஆனந்தப்படுவதற்காக சந்தோஷப்படுறதுக்காக பெருமாள் மலையிலிருந்து புறப்பட்டு வெள்ளிக்கிழமையானா திருச்சானூருக்கு வந்துடுறானா. அதனால நீ இருக்கிறதே இல்லை இங்க, நாங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுவாமி ஒரு தமாஷா வம்பு பண்றாப்புல பெருமாள் இடத்துல தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இதுல சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, மலையிலையும் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே அலர்மேல் மங்கையானவள் எப்போதும் நீங்காமல் நித்தியான பாயினி என்றும் அகலகில்லேன் இறையும் என்றும் வியூகலட்சுமியா பெருமாளோடையே சேர்ந்து உரையறதுனால அவளுக்கும் சேர்ந்துதான் மலையில திருமஞ்சனம் ஆறுது.
பார்க்கறதுக்கு திருவேங்கடமுடையான் திருமஞ்சனமாக தெரிந்தாலும் அலர்மேல் மங்கைக்கும் சேர்த்துதான் நடக்கிறது. அதே மாதிரி திருச்சானூர்ல அலர்மேல் மங்கைக்கு திருமஞ்சன மார்ச்சியும் திருவேங்கடமுடையான் அங்க வந்துடுறான் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கிறபடினாலும், அங்கேயும் ஸ்ரீனிவாசன் எழுந்தருள் இருக்கிறபடினாலும், தாயாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கும் சேர்த்து திருமஞ்சனமாறதுனால ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு பேருக்குமே திருமஞ்சனமாறுது, ஆராதனைகள் தலிகம் செய்யலாம் ஆறுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா பிராட்டியின் இடத்துல பெருமாளுக்கு எத்தனை பிரீத்தி அப்படின்றத காட்டுறதுக்காக அன்னமாச்சாரிய சுவாமி இப்படி பாடினார். எந்த பிராட்டி கோச்சுன்னு வந்துட்டா அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தையே தியாகம் பண்ணிட்டு இந்த மலைக்கு வந்தியோ, அந்த பிராட்டிக்கு வந்து ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கிறது, வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நடக்கிறதுன்னா உன் மனசு இங்க இருக்குமா, நீ இங்க இருப்பியா, உன் கால் தங்குமா மலையில, உன் காலானது இந்த மலையில நிலத்துல பாவுமா, அதனால தாயாருக்கு ஒரு வைபவம் நடக்கிறதுன்னா அதை பார்த்து அனுபவிக்கிறதுக்காக அங்க போயிடுற அப்படின்னு சுவாமி ஆச்சரியமா கொண்டாடினார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான கீர்த்தனைகள் முழங்கவும் நிறைய காரியங்கள் மலையில நடந்துட்டு இருந்தது. நிறைய பக்தா அன்னமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர் ஆதிவன் சடகோப சுவாமியினுடைய சிஷ்யராக ஒரு 650 வருஷத்துக்கு முன்னால எழுந்தருள் இருந்து 32,000 கீர்த்தனைகளால திருவேங்கடமுடையானை ஆராதித்தவர். நினைச்ச நேரத்துக்கு பெருமாள் மேல அப்படி ஆழ்வார்கள் பாசுரம் பொழியறாப்புல தெலுங்குல கீர்த்தனை பாடி பெருமாளை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார் இந்த சுவாமி. அவருக்கும் முன்னதாக தரிகொண்ட வேங்கமாம்பா அப்படின்னுட்டு ஒரு அம்மா, அவ தரிகொண்டா அப்படின்னு ஆந்திரால ஒரு கிராமம் அக்ரஹாரம், அங்கே லட்சுமி நரசிம்மன் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், அவன் மேல பக்தி கொண்டவா. அப்படியே அந்த பக்தி திருவேங்கடமுடையான் இடத்திலே மாறி அந்த அம்மாவும் கூட திருமலைக்கு வந்து பல வருஷ காலங்கள் திருவேங்கடமுடையானுக்கு பல கீர்த்தனைகள் பாடி அதனாலே எம்பெருமானை மகிழ்வித்திருக்கிறாள். தரிகொண்ட வேங்கமாம்பா கீர்த்தனைகளும் திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப திருவுள்ளம் உகக்கும். அவ நம்ம பல தீர்த்தங்கள் பார்த்துண்டு வந்தோமே, அதுல தும்புரு தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையில, அந்த தும்புரு தீர்த்தத்திலேருந்து ஒரு 100-150 அடி தூரத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தா. எப்பவோ இல்ல, இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கலியுகத்திலேயே இருந்துட்டு இருந்தவா அந்த அம்மா. இத்தனைக்கும் ஸ்திரீ அவ. கல்யாணம் பண்ணிண்டாலே தவிர அவ வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல், கல்யாணம் பண்ணிண்டாலும் ஸ்திரீயா இருந்தாலும் ஒரு துறவியாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த அம்மா மலைக்கு வந்துடுறா. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவளுடைய ஆத்துக்காரர் போயிடுறார். நான் முதலையே கல்யாணம் அதெல்லாம் வேண்டாம், மற்றவாள மாதிரி லௌகீக வாழ்க்கை வாழறதுக்காக நான் பிறக்கல, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்றதான் என்னுடைய வாழ்க்கை, ஆண்டாள போல பெருமாள் தான் எனக்கு பர்த்தா அப்படின்னு இருந்தவா. ஒரே பொண்ணுன்றதுனால அம்மா அப்பா எல்லாம் வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த அம்மா வேற வழி இல்லாம பண்ணிண்டா. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு மரியாதை நிமித்தமான உறவு, இவ பெருமாள் இடத்துல நல்ல பக்தையா இருக்காளே அப்படின்னுட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சுவாமியை அவள் இடத்துல ரொம்ப மரியாதையோட ரொம்ப பக்தியோட இருந்தார். ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணமான சில வருஷங்கள்லயே உடம்பு வந்து அவரும் போயிட்டார். போனா விட்டு இதுக்கு மேல பெருமாள் தான் நமக்கு அப்படின்னுட்டு அந்த அம்மா மலைக்கு வந்து விடுறா. மலைக்கு வந்து தன்னுடைய கீர்த்தனங்களால பெருமாள் அனுபவிச்சுண்டு ஆராதிச்சுண்டு மலையில இருக்கா. பகல் நேரம் முழுக்க திருவேங்கடமுடையான் சன்னதியில இருந்துட்டு திருத்துழா புஷ்பம் இதெல்லாம் பெருமாளுக்கு சித்தம் பண்ணி கொடுக்கறது, மாலை கட்டுறது, சரங்கட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிண்டு கீர்த்தனைகள் எல்லாம் பாடிண்டு ராத்திரி பெருமாள் சயனிச்சுண்டா விட்டு மலையிலிருந்து ஒரு 10 மைல் தூரம் இருக்கும் அந்த தீர்த்தம். எப்படி போவா ஏது போவான்னு பெருமாளுக்கு தான் தெரியும். அங்க போய் ராத்திரி எல்லாம் இருந்து பெருமாளை நினைச்சு தபஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு பின்னால கிளம்பி கோவில் திறக்கிற நேரத்துக்கு வந்துருவாளாம் தினம். அப்படி தரிகொண்ட வேங்கமாம்பா தபஸ் பண்ணின போக தும்புரு தீர்த்த கரையில இன்னைக்கும் உண்டு. கடைசியில அந்த அம்மா எப்படி திருவேங்கடமுடையானுடைய திருவடியை சேர்ந்தா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான அனுபவம். ஒரு நாள் பெருமாள் ராத்திரி சயனம் ஆயிடுத்து, ஏகாந்த சேவை கற்பூர ஆரத்தி ஆறுது. அப்போ பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கிற அழக வர்ணித்து ஒரு கீர்த்தனை சொந்தமா புதுசா பாடினா, கற்பூர ஆரத்தி ஆச்சு. பெருமாள் ஏகாந்த சேவையில சயனிச்சுக்கிறச்ச முந்திரி பருப்பு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் கலந்து நைவேத்தியம் பண்ணுவா பெருமாளுக்கு. அதையும் பெருமாளுக்கு என்ன குங்குமப்பூ பாதாம் இதெல்லாம் போட்டு ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு காய்ச்சின பால் அம்சம் பண்ணுவா. குழம்பு பால்னு பேர் இதுக்கு. நல்ல சுண்ட காய்ச்சின பால். அது ரெண்டுத்தையும் பிரசாதமா வாங்கிண்டா. பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிச்ச திருத்துழாயை கேட்டு வாங்கிண்டா. கோவிலுக்கு வெளியில வந்தா. வராக பெருமாள் சன்னதியை தாண்டி, வராக பெருமாள் சன்னதிக்கு அருகே ஒரு 100 அடி தாண்டி அப்படி போறச்ச பெருமாள் அவளை திருவடி சேர்த்துட்டான். அதனால வராக பெருமாள் சன்னதிக்கு ஒரு 50 அடி 100 அடி தூரத்திலேயே இந்த அம்மாவனுடைய பிருந்தாவனம், அவ பரம் போயிச்ச இடத்துலயே அவளுக்கு அப்படியே ஒரு திருவர சாட்டமா பிருந்தாவன மாட்டமா பண்றா.
அது இன்னைக்கும் நமக்கு பார்க்கும்படியா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் கூட மலையில ஒரு சகஸ்ர தீபாலங்கார சேவையோ ஒரு டோலோத்சவமோ எந்த உற்சவங்கள் பெருமாளுக்கு நடக்கிறதா இருந்தாலும் கூட முதல்ல வேத பாராயணமாகி வேதத்தினாலே பெருமாள் ஆராதிக்கப்படுவார். வேதத்தை காதால கேட்டு வேத பாராயணத்தை சிரவணம் பண்ணி திருச்செவி சாத்தி பெருமாள் சந்தோஷப்படுவார். அது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அன்னமாச்சாரிய சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா இவாளுடைய கீர்த்தனைகளை பாடுவா. அந்த கானத்தினால பெருமாள் ஆராதிக்கப்பட்டு சங்கீதத்தை கீர்த்தனைகளை கேட்டு ஆனந்திப்பேர். அதுக்கு பிறகு மங்களவாத்தியம் வாசிப்பா, மங்களவாத்தியத்தை கேட்டு பெருமாள் ஆனந்திப்பார். இப்படி தினம் பெருமாளுக்கு 3 விதமான ஆராதனைகளும் உண்டு. அந்த மாதிரி பெருமாள் கீர்த்தனை பிரியன் திருவேங்கடமுடையான். அதுல இந்த சுவாமி அனுபவிக்கிறச்ச, இங்கே வெள்ளிக்கிழமை கண்டதில்லையே உன்னை அங்கே அலர்மேலவங்கை அறையுள்ளாய் சுவாமி அப்படின்னுட்டு தாயார் இடத்துல பெருமாள் இருக்கான் அப்படின்றதா கொண்டாடினர். இது ஒரு அனுபவத்துக்காக சொன்னது. அடுத்தது 52வது நாமாவளி. கேசவாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் கேசவஹா என்பது. கேசவனான திருவேங்கடமுடையானுக்கு நமஹா அப்படின்றதா அர்த்தம். 50வது நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுடைய விக்கிரகம், அவனுடைய திருமேனி சங்க சக்கரங்களையும் மார்பிலே பிராட்டியையும் வைத்துக் கொண்டிருப்பதால அவன் பரம்பொருள் என்று அவனுடைய பரதத்துவத்தை காட்டியது. அதே கீழே 2 திருவடிகள் அவன் பரதத்துவமாயிருந்தாலும் மோட்சம் போறதுக்கு வழி சொல்றான். அப்படி என் காலை பிடிச்சின்றவாளுக்கு சம்சாரம் இடுப்பளவுதான் சொல்றான்றதுனால அவனுடைய சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை வர்ணிக்கப்பட்டதுன்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்ப பெருமாளுடைய விக்கிரகமானது, திருமேனியானது பரத்துவம் சௌலபியம் ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல நமக்கெல்லாம் காட்டுற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி. அதனால பெருமாள் திருமேனியை வர்ணிக்கிற சாக்குல பரத்துவம் சௌலபியம் அப்படின்ற இந்த 2 குணங்களையும் மாறி மாறி சொல்லிட்டு வர்றார் திருவனந்தாழ்வான். போன நாமாவளியாலே திரவன் மிருகமதாசக்த விக்கிரகாய அப்படின்னுட்டு வசந்த வாசன திரவியங்கள் எல்லாம் திருமேனியில பூசிண்டு ரிஷிகள் யாகம் பண்ண இடத்துக்கு தேடி போய் பிராட்டியோட அவளை அனுகிரகம் பண்ணினா. அப்பேற்பட்ட பரம்பொருளா இருந்தாலும் தேடி வரவாளுக்கு மட்டும் அனுகிரகம் பண்றதில்லை, தேடி போயும் அனுகிரகம் பண்ணுவான்ற விஷயம் அவனுடைய எளிமை கொண்டாடப்பட்டது. அதே திருவனந்தாழ்வான் இப்ப என்ன சொல்றாரு இந்த நாமாவளியாலே, அப்படியே தாயார கையை பிடிச்சி அழிச்சுண்டு எங்கேயோ இருக்கிறவாளை தேடி போய் சேவை கொடுக்கறதுனால அவனை சாதாரணமானவன் அப்படின்னு நினைச்சுடாதீங்கோ. அத்தனை எளிமையா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் யார் தெரியுமா? கேசவன். கேசவன் அப்படின்னா பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் கூட சுவாமி. அவனுக்கு மேல ஒரு சுவாமி கிடையாது. இத்தனை எளியவனா தேடி அனுகிரகம் பண்றவனா இருந்தாலும் அவன் பரம்பொருள் அப்படின்றத மறந்துடாதீங்கோ. ஏன்னா நமக்கு என்ன அப்படின்னா, இவன் பரம்பொருள் எல்லாரோட வசந்தவன் அப்படின்னு சொன்னா கிட்ட போறதுக்கு பயப்படுவோம், போகாமையே இருந்துடுவோம். இதனால நமக்கு நஷ்டம். ரொம்ப எளிமையானவன் அப்படி சொன்னா நமக்கு அவனுடைய உண்மையான மகிமை தெரியாது. அவனை சாதாரணமா விளையாட்டா எடுத்துப்போம். கூட்ட நேரத்துக்கு வரப்போறான் அப்படின்னு நினைச்சுருவோம். அவனுடைய திருமேனி நமக்கு எதை உபதேசிக்கிறது அப்படின்னா, நான் பரம்பொருளா இருந்தாலும் உனக்கு சுலபமா கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அதை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சுலபமாக கிடைத்தாலும் அது பரம்பொருள். அதனால அதனிடத்துல ஆசை, பிரீத்தி, பக்தி, காதல் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பயம் அப்படின்றது ஒண்ணும் இருக்க வேண்டும். அதை எளிதில் நெருங்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் அதுக்கு கட்டுப்பட்டு, அதனுடைய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு, சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு தப்பு பண்ணாம நல்லவாளா நல்ல மனசோட பக்தியோட எப்படி நம்ம வாழணும்னு நம்முடைய ஆச்சாரியாலாம் சொல்றாலோ அப்படி வாழணும் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எளியவன் 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 எளிமையை மாத்திரமே சொல்லிட்டு வந்தான். நிஜமாவே எளியவன் தான் போல் இருக்குன்னு நினைச்சுன்றாதீங்கோ. பரம்பொருளாக இருக்கக்கூடிய அவன் எளிமையா பழகிறான் உங்களோட பழகிறான்ன்றதுக்காக அவன் ரொம்ப சாதாரணமானவன் நினைச்சுன்றாதீங்கோ அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அப்ப அவன் பரம்பொருள் அப்படின்றத சுவாமி ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். சங்க சக்கரம் பிராட்டி வச்சுட்டு இருக்கான் பார், பரம்பொருள் அவன் அப்படின்னார். அப்படி இருந்தா பயந்துராத, கிட்ட சேவை சாதிக்கிறான் அப்படின்னார். இப்ப உன்னிடத்துல இறங்கி வந்தான்றதுக்காக விளையாட்டா எடுத்துன்றாத பரம்பொருள் அப்படின்னுட்டு பயபக்தியோட கலந்த காதல், ஆசை, பிரீத்தி எல்லாம் பெருமாள் இடத்துல இருக்கணும். நமக்கு விளையாட்டா எடுத்துன்ற கூடாது, அதே நேரத்துல பயந்து ஒதுங்கியும் போய்விடக் கூடாதுன்னு சாதிக்கிறார். இப்படி சௌலபியம் உள்ள இவர் சாமானிய வியக்தி என்று மகோன்னதமான பரத்வமுடையவர் அப்படின்னு கேசவநாமாக்கு வியாக்கியானம் ஒரு இடத்துல. இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடியவன் சாதாரணமானவன் கிடையாது,
ரொம்ப பெரிய பரம்பொருள் இவன். இந்த கேசவகா அப்படின்ற பதத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதல்ல பொதுவா கேசவன் கேசவகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத அனுபவிச்சுட்டோ அது திருவேங்கடமுடையானுக்கு எப்படி விசேஷமா பொருந்துறதுன்றதையும் அனுபவிக்கணும். கேசவ நாமத்திற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் முக்கியமான அர்த்தம் கேசவகா என்ற பதத்திற்கு உயிர் நாடியான அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஹரிவம்சத்துல பிரம்மா ருத்ரன் இவாளுடைய வாக்கியமா ஒரு ஸ்லோகம் இருக்கு. கயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதவ் தஸ்மாத் கேசவநாமவான் அப்படின்றதா ஸ்லோகம். இத ருத்ரன் அவனுடைய வாயால பெருமாள் இடத்துல சொல்றான். க இதி பிரம்மணோ நாம, க அப்படின்ற அக்ஷரம் பிரம்மாவை குறிக்கும். க அப்படின்னா பிரம்மா. ஈஷோ அகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதவ் தஸ்மாத் கேசவநாமவான். கா என்ற சொல்லாலே குறிக்கப்படக்கூடிய நான்முகன் சதுர்முக பிரம்மாவும் ஈசன் என்ற பெயராலே குறிக்கப்படக்கூடிய ருத்ரனாகிய நாங்கள் இருவரும், ஹே எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனே, உன்னுடைய சரீரத்திலிருந்து உண்டானவர்கள். தவாங்கே சம்பூதவ், உன்னுடைய திருமேனியிலிருந்து தோன்றினவா நாங்கள். அதனாலே கஹான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவையும் ஈசகான்னு சொல்லக்கூடிய சிவனையும் படைத்த உனக்கு அதிலிருந்து கேசவன், பிரம்மனையும் சிவனையும் படைத்தவன், பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சுவாமி என்ற பொருளிலே கேசவநாமாவானது வழங்கப்படுகிறதுன்னு இது ருத்ரனுடைய வாக்கியம், ஹரிவம்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதனால என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த லோகத்தை பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணா, அவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறான்றதுனால பிரம்மா தான் ஜெகத் காரணமோ அவன் தான் பரம்பொருளோ அப்படின்னு சில பேர் நினைச்சுட்டு இருந்தா அதுவும் கிடையாது. பெருமாளுக்கு சமானமா பரம்பொருள் மோட்சம் தரக்கூடியவர் அப்படின்னுட்டு ஒரு மதமானது சிவன் தான் எல்லாம் அப்படின்னுட்டு கொண்டாடினா அதுவும் கிடையாது. ஏன்னா லோகத்துல உலகத்தை படைப்பதனால பரம்பொருள் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய, இல்லைன்னா ஒரு கல்பனையா நினைச்சுட்டு இருக்கிற பிரம்மாவும் பரம்பொருள் அல்ல, ருத்ரனான நானும் பரம்பொருள் அல்ல. நாங்கள் இருவருமே நாராயணனுடைய திருமேனியிலிருந்து தோன்றினவா, அங்கேருந்து உற்பத்தியானவா. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவன் தான் சுவாமி. அதனால லோகத்திலே ஒருத்தர் நீங்களாக எல்லோருக்கும் பெருமாள் தான் சுவாமி அப்படின்ற, எல்லோருக்கும் மேற்பட்ட பரம்பொருள் அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடிய ஸ்லோகம் இது. அதனால இந்த கேசவ நாமாவானது பெருமாளுடைய சர்வ பரத்துவம், எல்லோருக்கும் மேலானவன் என்பதை சொல்லுகிறது. அவனிடத்தில இருந்துதான் பிரம்மா தோன்றினான், சிவன் தோன்றினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொல்றா, சிவனை சில பேர் சுவாமின்னு சொல்றா. அவாலே இவனிடத்தில இருந்து தோன்றினவான்னா என்ன அர்த்தமாறுது? எல்லாமே இவனிடத்தில இருந்து தான் தோன்றித்து. இவனுக்கு சமானமா ஒண்ணு இல்லை, இவனுக்கு முன்னால ஒண்ணு இல்லை, இவனுக்கு மேல ஒண்ணு இல்லை. அதனால பிரம்மசூத்திரமானது என்ன சொல்றது? இவனை பிரம்மத்தை என்ன சொல்றது? எம்பெருமானை ஜன்மாத்யஸ்ய யதஹ, எதனிடமிருந்து எல்லாம் தோன்றியதோ அது பிரம்மம். எது எல்லாவற்றிற்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறதோ அது பிரம்மம். இந்த லோகம் என்ன, பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான தெய்வங்கள் என்ன, எல்லாருமே இவனிடத்தில இருந்துதான் தோன்றினான். அதனாலே பிரம்மம் என்ற பெயரில் ஜெகத் சிருஷ்டி பண்றவனும் இவன் தான், எல்லோரையும் ரட்சிப்பதாகிற ஜெகத் பாலனமும் இவன் தான் பண்றான். பிரளய காலம் வருகிற போது ஜெகத் சம்ஹாரமும் பண்றவனும் இவன் தான் அப்படின்னுட்டு வேதங்கள், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் அப்படின்னு எல்லா இடத்திலையும் ஏக கண்டமாக, அதாவது ஒரே குரலில் பேசப்பட்ட விஷயம். இந்த விஷயத்துல வேதத்திலிருந்து ஆரம்பித்து ஆச்சாரியர்கள் வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவன் தான் பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னுட்டு. சின்னதா ஒரு 4-5 உதாரணம் பார்த்தோமானா, வேதம் சொல்றது நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே. நாராயணனிடத்தில இருந்துதான் பிரம்மா தோன்றினான், நாராயணனிடத்தில இருந்துதான் ருத்ரன் தோன்றினான் அப்படின்னு சொல்றதுனால அவளுக்கும் இவன் தான் சுவாமி, இவனே பரம்பொருள். ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே ஒரு ஸ்லோகம், பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானனோவா
ருத்ரஸ்திரிநேத்ரः திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரः சுரநாயகோ வா திராத்தும் ந சக்தாயுதிராமவத்யம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். 30 முக்கோடி தேவர்கள், அவளுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் சுரர்கள் அப்படின்னு பெயர். அந்த சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக விளங்கக்கூடிய இந்திரனோ, அந்த இந்திரனை காட்டிலும் வசந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிற 3 கண்களை உடையவன் திரிநேத்ரஹா, 3 கண்களை உடையவனான திரிபுர அந்தகன், திரிபுர சம்ஹாரம் பண்ணினவனான, பிரளய காலத்திலே பிரஜைகளை அழப்பண்ணுவதாலே ருத்ரன் என்று பெயர் பெற்ற சிவனாக இருக்கட்டும், அந்த சிவனுக்கும் மேலான தெய்வமாக, சிவனுக்கும் தந்தையாக, மத்தவால போல கர்மாவினால புறக்காம ஸ்வயம்புவா பகவானுடைய உந்தி கமலத்திலேருந்து நாபி கமலத்திலேருந்து தோன்றியவனான பிரம்மாவோ, இந்திரன் என்ன, ருத்ரன் என்ன, பிரம்மாவென்ன, இவா 3 பேரும் தனித்தனியாவோ இல்ல 3 பேரும் ஒன்னா சேர்ந்தோ கூட சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய கோபத்துக்கு ஆளாகி வதம் செய்ய தகுந்தவன், கொல்லும்படியா இருக்கிற ஒருத்தனை காப்பதற்கு சக்தியற்றவர்கள், திராணியற்றவர்கள். ராவணன் பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளானான், எம்பெருமானுடைய பக்தர்களான மகர்ஷிகளிடத்திலே அபசாரப்பட்டான், பெருமாளுடைய தர்மபத்னியான பட்ட மகிழ்ச்சியான பிராட்டியினிடத்திலும் கூட அபசாரப்பட்டான், பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். பெருமாள் அவனை வதம் பண்ணணும், சம்ஹாரம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார், தீர்மானிச்சுட்டார். இதுக்கு மேல இந்திரன் நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது, பிரம்மா நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, சிவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, 3 பேர் சேர்ந்து வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லோராலும் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ருத்ர இந்திராலய கூட இவனிடத்திலே சேர்ந்தும் தனித்தனியும் தோத்து போயிடுவா, அவளுக்கு சக்தி இல்லை இவனிடத்துல மோத, இவனை அதிக்கிரமிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளும் இவனுக்கு கட்டுப்பட்டவா, கீழ்பட்டவான்னு அர்த்தம். அவளுக்கும் சேர்ந்து வந்தான் சுவாமின்றத ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. இதுதான் நிருசிம்மன் விஷயத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காமாசிக அஷ்டகத்திலே சொல்றச்ச, त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयि चारक्षति रक्षकैकिमन्यैः. ஒருத்தனை காப்பாத்தணும் நீ நினைச்சுட்டேனா யாரால அது தடுக்க முடியும்? ஒருத்தனை நீ அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேனா அவனை யாரால காப்பாற்ற முடியும்? அதனால நீதான் சுவாமி, உனக்கு மேலானவா, உன்னை தடுக்கிறவா ஒருத்தரும் கிடையாது. இப்படி பிரமாணங்கள் கொண்டாடினது போகட்டும், பெருமாள் என்ன சொல்றான் இந்த விஷயத்திலே? பெருமாள் பகவத்கீதையில வாயை திறந்து சொல்றது இல்ல, செயலாலேயே அனுஷ்டித்து காட்டினான். விஸ்வரூப தர்சனம் அப்படின்னுட்டு தன்னுடைய திருமேனியிலே இந்த அண்ட சராசரங்கள், எல்லா தேவதைகள், லோகத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை ஜீவராசிகள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாம் தன்னுடைய திருமேனியிலே தெரியும்படி குருக்ஷேத்திரத்திலே யுத்தகலத்திலே எல்லோருக்கும் பெருமாள் விஸ்வரூப சேவை கொடுத்தான். அப்ப பெருமாள் பேசல, பெருமாளுடைய சேவை தர்சனம் பேசித்து. இவனுக்கு மேல ஒரு பரம்பொருள் இருக்க முடியாது, எல்லோருமே இவனுடைய திருமேனியில தெரியறான்னுட்டு இவனுடைய அந்த ஆக்ஷன், அவனுடைய திருமேனி பேசித்து. எ பிக்சர் இஸ் மோர் வர்த் தேன் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி. 1000 வார்த்தைகளை காட்டிலும் ஒரு படமானது தெளிவா ஒரு விஷயத்தை புரிய வச்சிடும், ஒரு ஓவியம் அப்படின்னுட்டு. பெருமாளுடைய விஸ்வரூப தர்சன காட்சியானது அவன் பரம்பொருள் என்பதை எத்தனை ஸ்லோகங்கள், வேதங்கள், பாசுரங்களை கொண்டு நிரூபித்தாலும் நிரூபிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை எளிமையா குழந்தைகளுக்கு கூட புரிய வைத்து விடுவது போல வீடியோ போல காட்டித்து எல்லாத்தையும். அந்த சேவையை பார்த்துட்டு அர்ஜுனன் பெருமாள் இடத்துல சொல்றான், பஷ்யாமி தேவான் தவ தேவதேஹே சர்வான் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கபலாசனஸ்தம் ருஷீம்ஸ்ச சர்வான் உரகாம்ஸ்ச திவ்யான். ஹே பிரபு சர்வேஸ்வரா, எல்லோருக்கும் சுவாமியானவனே, உன்னுடைய ஆச்சரியமா ஒளி வீசிண்டு தேஜஸோட பிரகாசிக்கக்கூடிய இந்த திருமேனியிலே, இந்த திவ்யமான திருமேனியிலே 30 முக்கோடி தேவர்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். லோகத்திலே எத்தனை விதமான பிராணிகள் உண்டோ அத்தனையும் பார்க்கிறேன். இவ்வளவு ஏன், இதையெல்லாம் படைத்த இந்த அண்டத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய 4 முகன் சதுர்முகன் பிரம்மா, அவனையும் பார்க்கிறேன். அந்த தாமரையிலே அமர்ந்து கொண்டிருப்பவனான பிரம்மாவினுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவனையும் பார்க்கிறேன். தேவ ரிஷிகளை பார்க்கிறேன், ரிஷிகளை பார்க்கிறேன். வாசுகி, தக்ஷன் முதலான எத்தனையோ சர்ப்பங்களையும் பார்க்கிறேன். உன் திருமேனியில நான் பார்க்காத விஷயமே இல்லைன்னுட்டு அந்த விஸ்வரூப தர்சனத்துல என்னென்ன பார்த்தானோ அதெல்லாம் பட்டியலிடுறான்.
அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் அவனுடைய திருமேனியில தெரியறதோ அதெல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். அவனிடத்திலிருந்து வந்தது அவனாலே தாங்கப்படுவது, அவனிடத்திலேயே கடைசியில போய் லயமா போறதுன்னு அர்த்தம். அதுல எத்தனை பேருடைய பட்டியலை சொல்லிட்டு வரச்ச பிரம்மாவையும் ருத்ரனையும் சேர்த்து சொன்னபடியினாலே தேவர்கள் தலைவனான இந்திரன் உள்பட எல்லா தேவர்களையும் சேர்த்து சொன்னவனானபடியினாலே இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு அர்ஜுனனும் நேர பார்த்ததுக்கு சாட்சியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதனாலும் இவன் பரம்பொருள் கேசவன் என்று தெரிகிறது. திருமழிசை பிரான் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதி தொடக்கத்திலேயே சாதிச்சுட்டார். பிரம்மருத்ரர்களை படைத்தவன் இவன் தான். இவன் பிரம்மாவை படைக்க, பிரம்மா ருத்ரனை படைக்க, அப்படி சிருஷ்டி நடக்கிறது. அப்ப எல்லோரையும் படைத்த மூல காரணம், எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய பரதத்துவம் இவன் தான். இந்த நான்முகன் திருவந்தாதியை பத்தி சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்துல சொல்றச்ச வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் அப்படின்னர். வேதத்தினுடைய செம்மையான பொருள் எல்லா வேதங்களையும் கசக்கி பிழிந்து அதிலிருந்து ஒரு சாறு, ஒரு ரசம், ஆச்சரியமான ஒரு ஜூஸ் நன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் வரதுன்னா அது என்னவா இருக்க முடியும்னா ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்றதுதான். அத நான்முகன் திருவந்தாதின்னுட்டு 96 பாடல்களாலே வேதத்தினுடைய செம்மையான பொருள்களை இந்த லோகத்திலே உபதேசம் பண்ணின திருமழிசை பிரானுக்கு நமஸ்காரம் அப்படின்றத அந்த பாட்டில தெரிவிக்கிறார் சுவாமி. இவர் நான்முகனையும் ருத்ரனையும் பெருமாள் படைத்த விஷயத்தை குறிப்பிட்டார். ஆனா நமக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி, நம்ம புத்திக்கு நன்னா உரைக்கிற மாதிரி நம்மாழ்வார் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து கடுமையா தெரிவிக்கிறார். பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே. சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனேன்னு சொன்னா போறோமோ இல்லையோ, அது என்ன பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே. சிவனை நிறைய பேர் பரம்பொருள், உலகத்தை அவர்தான் படைத்தார், அவர்தான் உலகத்தை எல்லாம் காப்பாத்தின்னு இருக்கார், அவர்தான் எல்லோரிடத்துக்கும் அதிபதியா இருந்துட்டு இருக்கார், எல்லோரையும் ரட்சிக்கிறார், அவரிடத்துல போய் தான் எல்லோரும் சேர்றோம், கைலாய பதவி அடைந்தார் அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ. அந்த மாதிரி பிறராலே எம்பெருமானுக்கு சமானமாக பேச நின்ற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மனுஷர்களாலே ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமானமானவன் என்று பேச நின்ற, அப்படி பேசும்படியாக நின்ற சிவனும் கூட அவனுக்கும் அவனை படைத்த பிரம்மாவுக்கும் இன்னும் யாரெல்லாம் இருக்காலோ இந்திரன் சந்திரன் என்னென்ன தேவதைகள்லாம் உண்டோ அத்தனை பேரையும் இழுத்துட்டார். எக்ஸட்ரா அப்படின்னு பிறர்க்கும் அப்படின்னு போட்டார். அப்ப இவனுக்கு சுவாமி இவனுக்கு சுவாமின்னு ஒரு சந்தேகமா பல மதத்துக்காரா இவனுக்கு பரம்பொருள் யாரு இவனுக்கு மேல யாருன்னு கேட்டுண்டே வராதுங்கோ. எல்லோருக்கும் சுவாமி அப்படின்னு சொன்ன பிரம்மாவுக்கும் பரம்பொருள் அப்படின்னு பேசும்படியாக நின்ற சிவனுக்கும் மத்த என்ன தேவதைகள்னு ஊர் உலகத்துல உண்டோ எல்லாத்துக்கும் நாயகன் அவனே, எல்லாத்துக்கும் அவன் தான் சுவாமி. அதனால அவனை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களுடைய காலத்தை சக்தியை வீணாக்காதீங்கோ, அவன் திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆதிப்பிரானுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு நாராயணனே பரம்பொருள் என்பதை அம்மாழ்வாரும் நமக்கு உபதேசித்தார். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும் முறையால் ஏத்த அங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான்முகன் சொல்லக்கூடிய பிரம்மா, ஈசன் சொல்லக்கூடிய ருத்ரன், இவா எம்பெருமானுடைய திருநாமங்களை நாத்தழும்ப முறையால் ஏத்த, முறப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டு ஜபங்கள் பண்ணிட்டு இருக்கா, யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா, என்னவெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டு அனுஷ்டானங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். ரிசுமனை சேவிச்சுட்டு இருக்காளாம் கோபிலத்துல. எப்படி சேவிக்கிறான்னா நாத்தழும்ப, எம்பெருமானுடைய திருநாமத்தை எப்படி சொல்லணும்னா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி நாக்குல தழும்பே வந்துடணுமா. பெருமாளை தோல்ல ஏழை பண்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் பார்த்தா பெருமாளை தோல்ல ஏழை பண்ணி அவளுடைய தோல்ல ஒரு ஷெராய்ப்பு மாதிரி ஒரு தழும்பு மாதிரி வந்துட்டு இருக்கும். தோலே வந்துடும் சில சமயத்துல. பிரம்மோற்சவத்துல 10 நாள் அவ்வளவு வெயிட்டா வாகனங்கள்லாம் ஏழை பண்றச்ச அவ எப்படி பெருமாளுடைய திருவடியை தங்களுடைய தோல்ல தாங்கி தாங்கி தோல்ல தழும்பு வரதோ அந்த மாதிரி பெருமாள் திருநாமத்தை சொல்லி சொல்லி நாக்குல தழும்பு ஏற்படணுமா, அப்படி சொல்லணுமா. அப்படி யார் சொல்றா அப்படின்னா பிரம்மாவும் சொல்றான், ருத்ரனும் சொல்றான். எப்படி சொல்லணுமோ அந்த முறையில சொல்லிட்டு இருக்கா. அதுல இருந்து தெரியறது அவாலே ஒத்துக்கிறா எங்களுக்கும் அவன் தான் சுவாமி அப்படின்னுட்டு. இப்படி பல பிரமாணங்களாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருமகள் கேள்வன் தான் பரம்பொருள் அப்படின்றதை தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் கேசவநாமத்திற்கான விளக்கங்கள்.
இப்போ திருவேங்கடமுடையானை கேசவன் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, திருவேங்கடமுடையான் விஷயமா ஆழ்வார் பாடின பாசுரங்கள்ல இருந்து சில மேற்கோள்கள். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேனேன்னுட்டு ஆழ்வார் பாசுரம். திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் சந்நிதிய வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டமா சாதிக்கிறார் ஆழ்வார். பெருமாளுடைய ராஜகோபுரம் மகா துவாரம் இருக்கு பாருங்க, கோவிலுக்குள்ள நுழையிறமே, அது வைகுந்த நீள்வாசல், ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வாசலாம். அதுல நுழையணும் அப்படின்னு பிரம்மாவோ இந்திரனோ நுழையறாலாம், அவளால நுழைய முடியலையாம். ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறதுனால ஒரே கூட்ட நெரிசலா இருக்கான் அப்படின்னு நெருக்கிறாளாம் இவாளை போட்டு. இவ்வளவு நெரிசல்ல சிக்குண்டு ஏன் உள்ள போனோம்னு தயங்கி நிக்காம அந்த நெரிசல்லையும் கூட இவ முயற்சி பண்ணி பெருமாளை சேவிச்சுடணும் அப்படின்னு உள்ள நுழையறாளாம். அப்ப என்ன அர்த்தம்? உலோகத்தை படைக்கிறவன்னு சொன்னவனும் மத்தவாளால பரம்பொருள்னு சொல்லப்பட்டவனும் கூட இங்க 10-11 எல்லா மக்களோடையும் இடி வாங்கிண்டு அடி வாங்கிண்டு உரசிண்டு நுழைய முடியாத இடத்துல நெருக்குண்டு நுழைஞ்சு பெருமாளை சேவிக்கிறா அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட பரம்பொருள் என்பதை இதனாலே புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்வார் இன்னும் ஆச்சரியமா ஒரு படி மேல போறார். இப்படி பிரம்மாருத்ரன் எல்லாம் கூட நுழைவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு நெருக்கிண்டு நுழையும்படியா கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இந்த வாசல், அதுக்குள்ள போனாதான் திருவேங்கடமுடையான சேவிக்க முடியும். அதுக்காக அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போகாம இருந்துட்டா நமக்கு தான் நஷ்டம். சரி, கூட்டத்துல அப்படியே சேர்ந்து போனா எல்லாரையும் இழுத்து விடுற மாதிரி இழுத்து விட்டுறா. அப்ப என்ன பண்ணா பெருமாளை நன்னா அனுபவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆழ்வார். மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன் வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேனே. ராஜாக்கள்லாம் தாம்பூலம் போட்டுண்டான்னா அந்த தாம்பூலம் வெத்தலைப்பாக்க எச்சில போய் வாசல்ல போய் துப்பிட்டு வர மாட்டாளாம். அதாவ உமிழறதுக்காக சேவகா பணிப்பெண்கள் ஒரு பொன் வட்டில் தங்கத்தினாலான ஒரு கிண்ணத்தை ஏந்தின்னு இருப்பாளாம். அதை கொண்டு அவ அந்த எச்சில உமிழணும்னு நினைக்கிறச்ச வாய்கிட்ட கொண்டு காட்டினாலானா அதுல உமிழ்வா போல் இருக்கு. அந்த மாதிரி இந்த லோகங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அதிபதியான திருவேங்கடமுடையான் இருக்கானே உள்ள, அவன் வேங்கட கோன், திருவேங்கடமலைக்கு அரசன். அவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆராதனா இருந்தோ அப்பெல்லாம் அவனுக்கு தாம்பூலம் நைவேத்தியம் பண்றாளோ இல்லையோ, அந்த ராஜாவானவன் முகவாசம்னு சொல்லக்கூடிய தாம்பூலத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அவன் இப்ப உமிழணும், அதுக்காக அவன் உமிழறதுக்கு நான் பொன்வட்டில் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொன்வட்டில் அப்படியே தலைக்கு மேல தூக்கி பிடிச்சுண்டு நான் கைங்கரிய போறேன். அர்ச்சகா பரிசாரகா சேவாக்காலம் பண்றவெல்லாம் எவ்வளவு ஜனம் இருந்தாலும் எப்படி நேரா கதவை திறந்துட்டு உள்ள நேரா போனா எல்லாரும் அவளுக்கு வழி விடுறா, சுலபமா உள்ள போயிடுறாளோ பெருமாள் கிட்டக்க வரைக்க, அந்த மாதிரி அந்த பொன்வட்டில வச்சுட்டு நான் பெருமாள் கைங்கரியம் பண்றவன், அந்தரங்க கைங்கரியம் பண்றவன், நான் இந்த வட்டில எடுத்தும் போனாதான் பெருமாள் இதுல உமிழ்வேர் தாம்பூலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சுண்டே உள்ள போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு ஆழ்வார். அப்படி ஆழ்வார்கள் எல்லாம் கூட பிரம்மருத்ராதிகள் எல்லாம் கூட காத்து கொண்டிருந்து ஏதோ ஒண்ணு பண்ணி உள்ள போய் பெருமாளை சேவிச்சுடணும்னு சொல்லும்படியா பரம்பொருளாக நிற்கிறவன் எம்பெருமான். பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான் வெறியார் தன்சோலை திருவேங்கட மலைமேல் அப்படின்றதா ஒரு பாசுரம். நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. அந்த பாட்டுல பிறையேறு சடையான் அப்படின்னு ருத்ரனை சொல்லித்து, பிரமனும் அப்படின்னுட்டு பிரம்மாவை சொல்லித்து, இந்திரனும் அப்படின்னுட்டு தேவேந்திரனை சொல்லித்து, இவா 3 பேரும் திருவேங்கடமுடையானை நினைத்து அவனுடைய அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லி அவளுக்கு தகுந்தபடி யாகங்கள்லாம் பண்றாளாம். அந்த யாகங்களை எல்லாம் ஏத்துக்கிறவன் யாருன்னா திருவேங்கடமுடையானாம். அந்த யாகங்களை ஏத்துண்டு நீங்க எதுக்காக என்ன குறித்து யாகம் பண்ணீங்கன்னு பெருமாள் கேட்கிறானா, இவாளுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் உண்டோ அதெல்லாம் அவனிடத்துல பிரார்த்திக்கிறாளாம். அவளுடைய பெருவேள்வி அந்த பெரிய யஜ்ஞங்களுக்கு பயனா அவளுடைய குறை முடிப்பான். அவளுக்கு என்னென்ன குறைகள் கோரிக்கைகள்லாம் உண்டோ அதெல்லாம் கூட எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தலை கட்டி வைக்கிறானா, நிறைவேற்றி வைக்கிறானா. அப்படி எல்லோருக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய ருத்ரன் பிரம்மா இந்திரன் இவாளுக்கெல்லாம் கூட அவ யாகம் பண்ணி சேவித்து குறைகளை போக்கிக் கொள்ளும்படியா, அவளுக்கும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும்படியா, அவளுக்கும் வரம் கொடுக்கும்படியா திருவேங்கடமலை மீது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிறான் ஆழ்வார் காட்டுறார். அதனால இந்த திருவேங்கடமுடையான் தான் கேசவன்.
ஆடு தாமரையோனும் ஈசனும் அமரர் கோணும் நின்று ஏத்தும் வேங்கடத்து ஆடு கூத்தன். திருவேங்கடமுடையான் வேங்கட மலை மீது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் கண்ணனோ இல்லையோ, அதனால வெண்ணைக்காடும் பிள்ளையா ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறான். குடமாடு கூத்தன் ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி வேங்கடத்து ஆடு கூத்தன் திருவேங்கட மலை மீது பிராட்டியினுடைய கைகளை கோர்த்து கொண்டு கூத்தாடி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவனை சேவிக்கிறதுக்காக தாமரையோனும் ஈசனும் அமரர் கோணும் நின்று ஏத்துகின்றார்கள். பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாள்லாம் நின்றுண்டு கால் கடுக்க நின்றுண்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. அவன் நாட்டியம் ஆடுவதை பிராட்டியோடு கூட சேர்ந்து அவன் ஆனந்த கூத்தாடுவதை இவாள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா அவளுக்கும் சுவாமி என்றபடியினாலதானே சேவிச்சுட்டு இருக்கா. இன்னும் எத்தனை உதாரணங்கள் சொல்லி புரிய வைப்பதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால இவன் தான் பரம்பொருள், இவனை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கோ அப்படின்னுட்டு கேசவன் அப்படின்ற பதத்துக்கு பொதுவா பரம்பொருள் என்றும் திருவேங்கடமுடையானை ஆழ்வார்கள் கேசவனா எப்படி வர்ணித்தா என்பதற்கும் சில உதாரணங்கள் சொல்லப்பட்டது. இது போக கேசவன் அப்படின்னா கேசி என்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினவன், வதம் பண்ணினவன், கொன்றவன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு அசுரனானவன் கேசின்னு பெயரவனுக்கு குதிரை முகம் கொண்டு பெருமாளை தாக்க வந்த போது பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ணினான். அதனால கேசி வதம் பண்ணினவனானபடியினாலே கேசவன்றதா ஒரு திருநாமம் அவனுக்கு. அதுவும் போக கேசம் அப்படின்னா தலைமயிர், அழகான கேசபாசங்களை உடையவன் அப்படின்னு கேசவன் அப்படின்ற பதத்துக்கு ஒரு அர்த்தம். திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை வர்ணித்து அனுபவித்தோமே, அப்போது பார்த்தோம் நாம சேவிக்க முடியாது, ஆனா அர்ச்சகா மட்டுமே சேவிக்கிற பாக்கியம் பண்ணினதான திருவேங்கடமுடையானுடைய பின் சேவை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமாளுடைய தலையில இருக்கக்கூடிய திருமுடிகள், பெருமாளுடைய தலைமயிர் கேசமெல்லாம் நன்ன கண்ணங்கரேன்னு இருட்ட போல அப்படியே அடர்ந்த கருப்பா அலாலையா அழகான சுருட்ட முடியா தோல் வரைக்கும் நீண்டு தொங்கின்னு இருக்கும் அப்படின்னு சேவிச்சவா சொன்னா அப்படின்னு பார்த்தோம், அனுபவித்தோம். அலையலையாக தோள்கள் வரை நீண்டு தொங்கும் கருத்த சுருள் முடிகளை உடையவன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். சாதாரணமா அந்த முடி கோர முடியா அப்படியே ஏழையா தொங்கின்னு இருக்கிறதுன்னா அது அத்தனை ரசிக்காது. நன்னா அடர்ந்த கருப்பா இருக்கு, அது கண்ணை பறிக்கிற அழகு. முடி அடர்ந்த கருப்பா இருந்தா கண்ணை பறிக்கும்படியான அழகு. நீண்டு இருக்கிறது, தோல் வரைக்கும் தொங்குறது. அதுவும் எப்பேற்பட்ட முடி, அல அலையா அப்படி சுருண்டு தொங்குறது. ஒரு நிமிஷம் மனக்கண் முன்னால பெருமாள் அப்படி தியானித்து பார்த்தா அந்த சுருள் முடிய கொண்ட அழகோட பெருமாள் சிரிக்கக்கூடிய அந்த காட்சி நம்முடைய மனசையெல்லாம் அப்படி பாரமாக்குறது ஒரு க்ஷணம். அப்பேற்பட்ட அழகான தொங்கக்கூடிய சுருள் சுருளான அலையலையான கருத்து தொங்குகின்ற கேசபாசங்களை உடையவன் என்பதாலே இவன் கேசவன். இதை அனுபவிக்கலாமே தவிர நாம சேவிக்கிறதுக்கு முடியாது. இப்படி கேசவன் என்பதற்கு பரம்பொருள் என்றும் அழகான மயிர்களை உடையவன் என்றும் கேசியை வதம் பண்ணினவன் என்றும் பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் இதிலே பரம்பொருள் என்று சொல்வதே முக்கியம் என்கிற நோக்கத்திலே கேசவகா அப்படின்னா பரபிரம்மம், பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் சுவாமி அப்படின்னு தெரிவிப்பதே முக்கியமான நோக்கம். அதனால அந்த அர்த்தம் பிரதானம். இது மலையில நடந்ததா, அதாவது பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் சேவிக்க காத்துட்டு இருக்கான்னு ஆழ்வார்கள் பாடினாலே இது நடந்ததா அப்படின்னா நடக்காம ஆழ்வார்கள் பாடல. ஆழ்வார் பாடல்கள் அத்தனையும் சத்தியம், பொய்யில் பாடல்கள் அப்படின்னா பொய்யே இல்லாத பாடல்கள், உண்மையானவை எல்லாம், கற்பனை கிடையாது, எதுவும் கவிதை கிடையாது. அதெல்லாம் வேதம் எப்படி சத்தியமோ அப்படி சத்தியம் ஆழ்வார் அருளி செயல்கள் எல்லாம். இத புராணமும் கூட சொல்றது. புராணம்னா என்ன, என்ன நடந்ததோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, அது புராணம். வாமன புராணத்திலே 37வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட விஷயம், இந்த சங்கராஜா தபஸ் பண்ணின போது அவனுக்கு பெருமாள் சேவை சாதிக்க வரார் அப்படின்னுட்டு எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு வந்தாலோ இல்லையோ, அப்போ அகஸ்தியர், இந்திரன், ருத்ரன், பிரம்மா இவாள்லாம் கூட பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்தாலாம். அவளும் கூட சுவாமி புஷ்கரணி கரையிலே சேவை சாதித்த பெருமாளை சேவித்தாலாம். சேவிச்சுட்டு கொஞ்ச காலம் பெருமாளை சேவிச்சுட்டு மலையில நித்தியவாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு அவா காரியத்தை பாக்குறதுக்காக அவா இடத்துக்கு திரும்பி போறச்ச இந்த பிரம்மாவும் ருத்ரனும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற கற்பகிரகம் வரைக்கும் உள்ள போய் பெருமாளுடைய திருவடியிலே தங்கள் தலையை முட்டி சேவிச்சுட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போனா அப்படின்னு வியாசர் புராணத்துல எழுதியிருக்கார். ஏவம் பூதம் ததா திருஷ்ட்வா பிரம்மாத்யாக விஸ்மிதே க்ஷணாக, எல்லோருடைய கண்களுக்கும் சேவை சாதிக்கும்படியா திருவேங்கடமுடையான் சேவை சாதித்த போது பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் எல்லாம் விஸ்மித அக்ஷனாக அப்படியே அகல ஆச்சரியமான கண்களோட ஆண் பார்க்கறாளாம் பெருமாள், அத்தனை அழகு.
பிரணாமம் முதிதா சர்வே சிரோபிஹி புவி கேசவம். இந்த கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் ஈசன்னு சொல்லக்கூடிய ருத்ரனும் தங்களுடைய சிரத்தை இந்த தலையிலே வைத்து திருவேங்கடமுடையான் திருவடியில தலையை வச்சு முட்டி தரையில தங்க தலை படும்படியா விழுந்து சேவிக்கிறாளாம். அதனால அவன் கேசவன் வியாசர் நடந்த விஷயத்தை கொண்டு அவன் கேசவன் நிரூபிக்கிறார். பிரம்மாவும் ருத்ரனும் தலையை கொண்டு திருவடியில முட்டி தரையில அப்படி விழுந்து சேவிக்கிறா. அவன் திருவடி இருக்கக்கூடிய தரையில தலையை கொண்டு முற்றா, நீதான் எங்களுக்கு சுவாமின்னுட்டு. பிரசுதாயத ஜகத்யோனிம் ஸ்துதிபிஹி சுபலோச்சனாஹ நிஷ்சக்ரமுஸ்ததா தஸ்மாத் விமானாத் தீப்த சக்ரிணஹ நிஷ்கம்ய சகிதானே முஹு சிரோபிர்புவி கேசவம். எம்பெருமானே, நீதான் ஜெகத்யோனி, அதாவது இந்த உலகமே உன்னிடத்திலே இருந்துதான் தோன்றியது. எல்லாவற்றுக்கும் நீயே மூல காரணம், நாங்களே உன்னிடத்திலே இருந்துதான் வந்தோம். உன்னுடைய அழகான திருக்கண்களினுடைய கட்டாட்சம், நீ யார கண்ணை திறந்து இவன் நன்னா இருக்கணும்னு குளிர கட்டாட்சிக்கிறியோ அவெல்லாம் ரொம்ப நன்னா வாழ்வா. அதனால நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? உன்னுடைய பார்வை, உன்னுடைய அருள் பார்வை எங்க மேல விழாதா? எங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீந்துடாதா? எங்க வாழ்க்கை மாறுடாதான்னுட்டு பிரம்மா என்ன ருத்ரன் என்ன நாங்கெல்லாம் அப்படி வரிசையில நின்று இருக்கோம், உன் சன்னதி முன்னால காத்துன்னு இருக்கோம். எங்களுடைய தலையை கொண்டு உன் திருவடியில முட்டி தரையில விழுந்து சேவிக்கிறோம். அதனால நீதான் எங்களுக்கு பரம்பொருள் அப்படின்னுட்டு ஸ்தோத்திரம் பண்றா ரெண்டு பேரும் விசேஷமா. அப்படி நடந்த விஷயத்தை கொண்டு பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் ஸ்ரீனிவாசனை தங்களுடைய தலையாலே சேவித்து விட்டு அவளுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டு போயிட்டா. வெறும சுவாமி பார்க்கலாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலையாம். தலையை கொண்டு திருவடியில முட்டி சேவிச்சுட்டு போறாளாம். இதற்கு முன்னாடி நாமாவாலே எளிமை சொல்லப்பட்டதே. அப்ப அவன் சாதாரண வேடுவன் நினைச்சுக்காதீங்க, அவனை ரிஷிகளை தேடி போய் சேவை கொடுத்தானே அவ்வளவு சுலபமானவன் நினைச்சுக்காதீங்க. பிரம்மா ருத்ரா எல்லாம் கூட தலையை கொண்டு திருவடியில முட்டி கொள்ளும்படியான பரம்பொருளவன். இப்போ ஆண்டாளுடைய பாசுரத்தினுடைய அனுபவம் அன்னைக்கு அடியன் சொல்றச்ச, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சொல்றச்ச, மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய வாசஸ்தானமாக வசிப்பிடமாக திகழ்பவன் பார்த்தோம். அந்த வங்க கடல் கடைந்த மாதவனைன்னு வரைச்ச பெருமாள் திருமார்பில் இருக்கிற நாச்சியாருக்கு ஆர்த்தி பண்ணுவான்னு சொன்னோம். ஏன்னா மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய வசிப்பிடமானவன் அப்படின்னுட்டு. திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே மகாலட்சுமியானவள் வசிக்கிறபடினாலே அந்த மாதவன் என்கிற திருநாமம் அவனுக்கு நன்னா பொருந்துறது. அத சொன்ன ஆண்டாள் அடுத்த வரியில என்ன சொல்றா, அடுத்த வார்த்தை என்ன சொல்றா, மாதவனை கேசவனை. மகாலட்சுமியை மார்பிலே தரித்தபடியினாலே அவன் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அவன் கேசவன். கேசவன் அப்படின்னா பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் கூட சுவாமி பரம்பொருள். அப்போ ஒருவன் பரம்பொருளாக இருக்க வேண்டும் என்றால் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் சுவாமியாக இருக்க வேண்டும். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு, மகாலட்சுமி இல்லாத தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆழ்வார் சாதித்தார். அப்ப திருவும் கூட இவனுடைய மார்பிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறாள். பிரம்மா ருத்ரன்லாம் இவன் காலில் கொண்டு தலையை மூட்டி சேவிச்சுட்டு போறா. இதுக்கெல்லாம் மேல இவன் பரம்பொருள் என்று எப்படி நிரூபித்து விட முடியும்? வங்க கடல் கடைந்த மாதவனைன்னு வரைச்ச, மாதவனைன்னா மகாலட்சுமி பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற தாயாருக்கு ஆர்த்தியாருது. கேசவனைன்னு வரைச்ச பெருமாளுக்கே ஒரு ஆர்த்தி பண்ணுவா. அப்படி இந்த எம்பெருமான் எளிமையும் பரத்துவமும் சேர்ந்த எம்பெருமான் அப்படின்றதா காட்டி கொடுக்கிறார். பெருமாளுடைய திருநாமம் துவாதச நாமம்னு சொல்றோமோ இல்லையோ, திருமணம் இட்டுக்கிறோம். 12 திருமணுக்கு 12 பெருமாள், 12 ஸ்ரீசூர்ணத்துக்கு 12 தாயார் அனுசந்தானம் பண்ணிட்டு வரும். 12 நாமம்னு சொல்றோம், துவாதச நாமான்னு சொல்றோம். அதுல முதல் நாமா என்ன? கேசவ நாமா. அது அவன் பரம்பொருள் என்பதை தெரிவிக்கிறது. கடைசி நாமா தாமோதரன் சொல்லக்கூடிய நாமா. அது அவன் ரொம்ப எளிமையானவன். முதல் நாமாவாலே ருத்ரன் பிரம்மா எல்லாம் கால தலையை கொண்டு முட்டி சேவிக்கும்படியான பரம்பொருளாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய தாயாரான தன்னுடைய பக்தையான யசோதை பிராட்டியினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவளாலே உரலிலே கட்டி போடும்படியாக கட்டுண்டு நின்றவன். அதான அர்த்தம் தாமோதரன் என்ற பதத்துக்கு. அதனால முதல் நாமாவினாலே பரத்வமும் கடைசி நாமாவாலே எளிமையும் சொல்லப்பட்டு அந்த பரம்பொருளானது எளிமையானதாகவும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு தெரிவித்து, எளிமையும் பரத்வமாகிற சுவாமித்துவமும் ஒருங்கே உடையவனான திருவேங்கடமுடையானை அனுபவியுங்கள், ஆசிரியுங்கள், சரணாகதி பண்ணுங்கள், அவன் பார்த்துக் கொள்வான்னுட்டு திருவனந்தாழ்வான் சாதிக்கிறார்.
இப்படி எல்லா தேவதைகளுக்கும் சார்வபௌமனான ஒரே சுவாமியான திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்பதாக இந்த நாமாவளியினுடைய அனுபவம். கேசவாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தபடியாக 53வது நாமாவளி நித்ய யௌவனமூர்த்தயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நித்ய யௌவன மூர்த்திகி என்பது. நித்ய யௌவன மூர்த்தையே. யௌவனம் அப்படின்னா வாலிபம், இளம் பருவம். நித்தியம் அப்படின்னா தினம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்தியம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்தியம் அப்படின்னா என்றும் அழியாதது, என்றும் இருப்பது, என்றும் நிலைத்திருப்பது. எல்லோரும் பிறக்கிறச்ச குழந்தையா பிறக்கிறோம். அதுக்கப்புறம் பாலகா அப்படின்னு சொல்றா, பாலகா பாலகின்னு சொல்றா, சிறுவர்களாக வளர்றோம். அதுக்கப்புறமா கௌமாரம்னு சொல்லக்கூடிய இளமை, வாலிப பருவம், யவ்வனம் வர்றது. அதுக்கப்புறம் கிழப்பருவம், மூப்பு வர்றது. நடுத்தர வயசு, மூப்புன்னு வர்றது. அப்புறம் அப்படி வயசு குறைஞ்சுட்டே போய் உடம்புல சக்தி குறைஞ்சுட்டே போய் ஆயுள் குறைஞ்சுட்டே போய் இல்லாமையே போயிடுறோம். அப்படி பிறக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் சரீரத்திலே பருவம் என்பது வியவஸ்தை அப்படின்றது மாறிண்டே வருது. அதனால நம்முடைய பருவம் எல்லாம் அனித்தியம். நேத்து ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, நாளன்னைக்கு இருப்பமானே தெரியாது. ஆனா இவனுக்கு எப்போதும் இளம் பருவம், இளமை ஊஞ்சலாடுறதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது இவனுக்குத்தான் பொருந்தும். பொதுவா தேவதைகள் எல்லாரையுமே சொல்றச்ச பஞ்சவிம்சதி வார்ஷிகாக அப்படின்னு சொல்றது உண்டு. பஞ்சவிம்சத்தின்னா 25ன்னு அர்த்தம். தேவதைகள்லாம் எப்படி இருப்பான்னா 25 வயசு இளைஞனோ இளம்பெண்ணோ எப்படி ஆரோக்கியத்தோட முறுக்கோட மிடுக்கோட இருப்பாலோ அந்த வாலிபத்தோடயே இருப்பாளாம் தேவதைகள்லாம். சினிமா படத்துல எல்லாம் காட்டுறச்ச பிரம்மா அண்ணா பிதாமகன் ரொம்ப வயசானவர்னுட்டோ தலை தாடி எல்லாம் வெளுத்து போய் காட்டுறாளோ இல்லையோ, வயசான தாத்தாவாட்டம் கழவராட்டமா, அதெல்லாம் கிடையாது. தேவதைகள் எல்லாருடைய சிறப்பு என்னன்னா எல்லா தேவத்தையும் இளம்பெண் போல இளைஞன் போல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய அடையாளங்களை வச்சு இது எந்த தேவத்தைன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர வயசை வச்செல்லாம் ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது. அப்படி எல்லா தேவதைகளுக்கும் யவ்வனம்னு சொல்லக்கூடியது பொதுவாக இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கு ஆயுள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒரு தேவதைக்கு ஒரு ஆயுள் உண்டு. அதுக்கப்புறமா அந்த தேவதையானது திரும்பவும் பிறக்கும். அதன்படி அதனுடைய பாவ புண்ணியங்களின் படி அதனுடைய வேறு ஜென்மா, அடுத்த ஜென்மா என்னவோ அது இருக்கும் அது. ஆனா இவனுக்கு என்னைக்கும் மரணம் என்பதே கிடையாது. ஆகையினாலே நித்திய யவ்வனம். மனுஷால கம்பேர் பண்றச்ச தேவதைகள் இளமையா இருந்துருக்கான்றது சரி. அந்த தேவதைகளையும் கம்பேர் பண்றச்ச அவளுடைய இளமையாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தாலும் கூட அவளுக்கு கடைசி காலம்னு ஒண்ணு உண்டு. திரும்ப அழிவா திரும்ப பிறப்பா, அப்படி அவளுக்கு மாறி மாறி அந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சி இருந்துட்டு இருக்கும். இவனுக்கு அதுவும் இல்லாமல் அழிவே இல்லாத சத்தியமான நித்தியமான யவ்வனத்தை உடைய மூர்த்தி. மூர்த்தி அப்படின்னா வடிவம், விக்கிரகத்தை உடையவன் அர்த்தம். விபவாவதாரமா இவன் வரச்சையும் அந்த இளமையானது எப்போதும் குறையாமல் நித்திய யவ்வனமாகவே இருக்கும். அர்ச்சாவதாரமா இவன் இருக்கிறச்சையும் அப்படிதான் இருக்கும். விபவாவதாரத்துல இவனெல்லாம் நாம சேவிக்கல. இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல ரொம்ப நன்னா சேவிக்கிறதுக்கான பாக்கியம் பண்ணிருக்கோம், சேவிச்சுருக்கோம். அந்த அர்ச்சாவதாரத்திலே அடியோனுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, லோகத்திலே எத்தனை பெருமாள் இருந்தாலும் எந்த மூலவருக்குமே இவ்வளவு எடை அதிகமான திருவாபரணங்கள், இவ்வளோ திருவாபரணங்கள் சாத்துறதே இல்லை எங்கேயும். அது பெரிய பெருமாளோ வேற எந்த பெருமாளோ தேவ பெருமாளோ யாரானா இருக்கட்டும், உற்சவருக்கு நிறைய திருவாபரணம் சாத்துவா. மூலவருக்கு இத்தனை திருவாபரணங்கள், அதுவும் கிலோ கணக்கில் வெயிட் ஒண்ணும். இத்தனை கவச்சங்கள், இத்தனை ஹாரங்கள், இத்தனை பதக்கங்கள், இத்தனை பெரிய கிரீட்டம், இதெல்லாம் மூலவர் யாருக்கும் சாத்துறதே கிடையாது. இவ்வளவு சாத்துறது இல்லை யாருக்கும். இதெல்லாம் போராதுன்னுட்டு பெரிய பெரிய மாலைகள், சங்குக்கு தனி மாலை, சக்கரத்துக்கு தனி மாலை, 2 திருமார்பணாச்சாருக்கு 2 மாலை, சூரிய கட்டாரிக்கு ஒரு மாலை, பெருமாளுடைய அபயஸ்தத்துக்கு ஒரு மாலை, கட்டியஸ்தத்துக்கு ஒரு மாலை, தோமாலைன்னுட்டு பெருமாளுடைய கிரீட்டத்தில இருந்து சங்க சக்கரத்தின் வழியா தோல்ல வந்து திருவடி வரைக்கும் தொங்கக்கூடிய மாலை. இப்படி எத்தனை மாலைகள் பெருமாளுக்கு, எவ்வளவு பெரிய மாலைகள். சாலகிராம மாலை 108 சாலகிராம மாலை எவ்வளவு பெருசு. இத்தனையும் பெருமாள் தாங்கிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நாம கொஞ்சம் விசேஷமான வேஷ்டி உடுத்திக்கிறோம், இல்ல விசேஷமான பட்டுப்புடவை உடுத்திக்கிறோம் அப்படின்னா, எப்போ இந்த ஃபங்க்ஷன் முடியறதுன்னு காத்துட்டு இருந்து சாதாரணமான ஒரு ஆத்துல உடுத்திக்கிற புடவைக்கோ வேஷ்டிக்கோ மாறிடுறோமோ இல்லையோ, அந்த ஒரு புடவையினுடைய வேஷ்டியினுடைய சுமையே நம்மளால தாங்க முடியல.
நம்ம மாத்து ஸ்திரீகள்லாம் கூட இருக்கிற கூடிய ஆபரணங்களை எல்லாம் எடுத்து தங்களை அலங்கரிச்சுண்டாலும் கூட எப்பவும் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்க முடியறதா? எல்லாம் முடிஞ்சா விட்டு நித்தியப்படி என்ன போட்டுக்கிறாளோ அதை மட்டும் போட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சு விடுற மூலியம், களைஞ்சு வச்சு விடுற மூலியம். ஆனா இவன் மட்டும் எப்போதும் எல்லாத்தையும் சாத்தின்னு இருக்கான். பெருமாள் அந்த 24 முழம் வஸ்திரம் சாத்திப்பான்னு சொன்னமே, அந்த 24 முழம் வஸ்திரம் 12 முழம் உத்திரியம் ரெண்டும் சேர்த்தா அந்த உஸ்திரியமும் வஸ்திரமுமே 6 கிலோ இருக்குமா எடை. அதை திருமேனில சாத்தின்னு இருப்பான். அதுக்கு மேலதான் கவச்சம். கவச்சம் ஒண்ணு எத்தனை பெருசு, அந்த கிரீட்டத்தை நம்மளால தூக்க முடியாது. அத்தனை சுமையும் பெருமாள் திருமேனியில தாங்கிட்டு இருக்கான். இவ்வளவு எடையுள்ள வஸ்திரத்தையும் ஆபரணங்களையும் பெருமாள் சதா சர்வ காலமும் சுமந்து நிக்கிறான் அப்படின்னா அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு கலைப்பு, ஒரு வாட்டம், எப்படா இதெல்லாம் கழட்டி வைக்க போறோம்னு தோணணுமோ இல்லையோ. அதுக்கான அறிகுறி எல்லாம் ஒன்னும் தென்படாது பெருமாளுடைய முகத்துல. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு வஸ்திரத்தை சாத்திண்டு புஷ்பமே இல்லாம திருவாபரணமே இல்லாம எளிமையா நிக்கிறப்ப அவன் முகத்துல இருக்கக்கூடிய அதே புன்சிரிப்பு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அத்தனை சுமையான அத்தனை ஆபரணங்களையும் சாத்திண்டு அவ்வளவு எடையோடு கூட அவன் பலுவா நிக்கிறச்சையும் அந்த புன்னகை மாறாது. இது எதுவுமே இல்லாம வெறும் கௌபீனத்தோட திருமஞ்சனம் நடக்கிறச்சையும் பெருமாளுடைய திருமேனியிலே இந்த இளமையானது குறையாது. அதனால எப்போதும் சீரான ஒரே மிடுக்கோடே இருக்கக்கூடிய யவ்வனம் இளம் பருவத்தை உடைய திருமேனி பெருமாளுடைய திருமேனி. இதை நாமெல்லாம் இப்போ அர்ச்சாவதார விக்கிரகத்துல சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அகஸ்தியர் முதலான ரிஷிகள் எல்லாம் பெருமாளை மலையில விபவாவதாரத்துல சேவித்த போது அவனை வர்ணிக்கிறச்ச, ஹே ஸ்ரீனிவாசா, உன்னுடைய திருமேனி இருக்கிறதே, உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அது எப்போதும் யௌவனத்துடன் கூடியது, என்னைக்கும் இளைஞனை போலவே இருக்க. உனக்கு வயசாறது, மூப்பு, தளர்ச்சி அப்படின்றது கிடையவே கிடையாது. எங்க சரீரத்துக்கு இருக்கிற மாதிரி பால்யம், கிழத்தனம், இந்த பருவங்கள்லாம் உனக்கு கிடையாதுடா சுவாமி அப்படின்னுட்டு அகஸ்தியருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆகையினால யவ்வனம் அப்படின்றது மட்டுமே உள்ளது எம்பெருமானுக்கு. அதனால நித்திய யவ்வன மூர்த்தி அவன். புராணங்கள்லாம் அவனுடைய இளமையை வர்ணிக்கிறச்ச, ந தஸ்ய பிரகிருதா மூர்த்தி மாம்ச மேதோஸ்தி சம்பவாக. மாமிசம், மேதஸ் முதலான, அதாவது மாமிசம், ரத்தம் முதலான அழியக்கூடிய வஸ்துக்களாலே ஆன பிரகிருதா மூர்த்தி, நம்ம போல அழியக்கூடிய சரீரம் அல்ல எம்பெருமானுடையது. ரத்தம், சத, இது போன்ற மாம்ச வஸ்துக்களாலே ஆன பிண்டம், மாம்ச பிண்டம் தான் நம்மளுடைய சரீரம். இது ஒரு நாள் அழிந்துடும். அதனால பிரகிருத மூர்த்தி, அது அழியக்கூடியது. அவனுடைய திருமேனி ந தஸ்ய பிரகிருதா மூர்த்தி, அழியக்கூடிய திருமேனி கிடையாது அவனுடையது. சுத்த சாத்வீகமான திருமேனி. அதற்கு யவ்வனம்னு சொல்லக்கூடிய அந்த பருவம் மட்டுமே உண்டு. ஆளவந்தார் இதை கொண்டாடுறச்ச அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யவ்வன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம் அப்படின்னு கொண்டாடினர். பெருமாளுடைய திருமேனி ஒரு கடலம். என்ன கடல் அப்படின்னா அமிர்த உதத்திம், அமுத கடலம். அவ்வளோ பெரிய பார்க்கடலை அத்தனை பேர் கடைஞ்சப்போ அமுதம் வந்தது. அது எவ்வளவு வந்தது? ஒரு கலசத்துல வந்தது. அமுத கலசம்னு பேரு. ஒரு கலசத்துல ஒரு குடத்துல வந்தது, அவ்வளவுதான். அது எல்லாரும் பங்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு அமுத கடலேவான் பெருமாள். அந்த அவ்வளவு பெரிய கடல்ல இருந்து வந்த ஒரு பானை அமிர்தம் கிடையாது. அமிர்தமே கடலா இருக்கிறதுன்னா அதுதான் பெருமாளுடைய திருமேனியாம். அது எப்பேற்பட்டதுன்னா லாவண்யமய அமிர்தோதத்திம், அழகான அமுத கடல். எப்பேற்பட்ட சுபாவம் அந்த அமுத கடலுக்குன்னா நித்திய யவ்வன சுபாவம், என்றும் இளமையாக இருக்கக்கூடியதான அமுத கடல் பெருமாளுடைய திருமேனி. அது எப்பேற்பட்டது தெரியுமா? அச்சிந்திய திவ்யாத்புத, அற்புதமான திருமேனி, திவ்யமான திருமேனி. அச்சிந்திய, நம்மாலே நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழகான திருமேனியாம் பெருமாளுடையது. அப்போ இப்ப நேர சேவிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அவ்வளவுதான் ஜீர்ணிச்சுக்க முடியும்னு பெருமாள் அவ்வளவுதான் காட்டுறான் நமக்கு. நாமளும் நித்திய சூரிகளா முக்தால் ஆயிட்டோம்னா உள்ளது உள்ளபடி நமக்கு சேவை கொடுப்பான். அப்போ நாம் அனுபவிக்கலாம் இவாள போல. ராமானுஜரும் கூட நித்திய யௌவனாதி அனந்த குண நிதி திவ்ய ரூப அப்படின்னு கொண்டாடினர். அவரும் நித்திய யவ்வனன்னுட்டு என்றும் இளமையோடு இருப்பவன் காட்டுறார். இப்படி சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூட எம்பெருமான் யவ்வனமாகவே என்றும் இருப்பவன், என்றும் இளமையாகவே இருப்பவன் அப்படின்னுட்டு சாதிக்கிறா. இத திருவேங்கடமுடையான் விஷயமா இல்லாம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அடியன் ஒரு உதாரணம் சொல்றேன்.
திருவள்ளூர்ல எல்லாரும் வைத்திய வீரராகவன் நன்னா அனுபவிச்சு சேவிச்சிருக்கோம். அங்க உற்சவருக்கு வீரராகவன் பெயர், ராமன் ஸ்ரீராமன். அதுக்கேத்த மாதிரி மிடுக்கோட அழகா இருப்பார் பெருமாள். ராகவன் அப்படின்னா எல்லோரையும் ரமிக்க பண்ணுபவன், எல்லாரையும் தன்னுடைய அழகால மயக்கிறவன் அர்த்தம். அதுக்கேத்த மாதிரி பெருமாள் அழகா இருந்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிறார் பாருங்கோ, எவ்வுள் கிடந்தான்னு மூலவர். அவர் எப்படி அங்க வந்தார், என்ன ஸ்தல புராணம்? சாலிஹோத்திர மகரிஷின்ற மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு விருத்த பிராமணாய நமகா அப்படின்னு அந்த பெருமாளுக்கு அஷ்டோத்திரம். வயசான பிராமணரா, ஒரு கிழ பிராமணரா வந்தார். ரொம்ப வயசாயிடுத்து சுவாமி, என்னால நடக்க முடியல, பசி வயத்தை கிள்றது, தாகம் நாக்க வரட்டுறது, ஏதானும் சாப்பிட கொடுங்கோன்னு கேட்டுன்னு வந்தார். அந்த ரிஷி அரிசி மாவை கொண்டு ஏதோ பக்ஷணம் பண்ணி கொடுத்தார். அதை சாப்பிட்டார். சாப்பிட தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டார். புறப்பட்டு போயிட்டார். திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு வந்தார். இன்னும் வயசு அதிகமா எடுத்து திரும்ப சாப்பிட கேட்டார், கொடுத்தார். அப்ப வந்தப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு, போன வருஷம் வந்தப்ப கொஞ்சம் உடம்புல தெம்பு இருந்தது, இப்ப இன்னும் வயசாயிட்டதுனால, ஒரு வருஷம் ஆயிட்டதுனால உடம்புல எல்லா சக்தியும் போயிடுத்து, அசக்தமா இருக்குது உடம்பு, கொஞ்சம் அப்படி படுத்துண்டா தேவையில்ல, அப்படி படுத்துக்கலாமா உங்க ஆத்துல உங்க ஆசிரமத்துலன்னு கேட்டா, சாலிஹோத்திர மகரிஷி சரி போய் படுத்துக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தார். எங்க படுத்துக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கிம் குருகம் எவ் உள் அப்படின்னு கேட்டார். உள் அப்படின்னா நம்ம ரூம்னு சொல்றோமோ இல்லையோ, தலைவி பண்ற உள், பெருமாள் உள் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த உள்ள படுத்துக்கணும்ன்றதுக்காக சுலபமா சுருக்கமா எவ் உள் அப்படின்னு கேட்டார். இங்க படுத்துக்கோன்னு கையை காட்டினா விட்டு அங்க போய் சயனிச்சுண்டார் பெருமாள். அப்படி விருத்த பிராமணாய நமகான்னு வயசான கிழவனாதான் படுத்துட்டான் பெருமாள். ஆனா அவனுடைய திருமேனியை எல்லாருமே சேவித்திருக்கோம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, அவனுடைய திருமேனியில எங்கேயான கிழத்தனம்ன்றது தெரியறதா? அவன் கிழவன் தான் அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம், சாலிஹோத்திர மகரிஷி தலை மேல கையை வச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, எல்லாரையும் காப்பாத்துறேன்னுட்டு. அந்த கைக்கு கீழே சாலிஹோத்திர மகரிஷியும் தாண்டி அவன் மணிக்கட்டுக்கு கீழே ஒரு தடி ஒண்ணு இருக்கும். ரிஷிகள்லாம் யோக தண்டம் வச்சுக்கிறாள் ஒய் ஷேப்ல இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு தடி இருக்கும். அது மேல பெருமாள் அப்படியே கையை வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்தா கூட வயசானவா வச்சுக்கிற மாதிரி தெரியல. நிஜமாவே வயசானவா தடியை எப்படி வச்சுப்பா? எங்கேயான ஒரு மூலையில நிக்க வச்சுடுவா, இல்ல படுத்துக்கிறா அப்படின்னா எழுந்துக்கிறதுக்கு சௌகரியமா அவ பக்கத்திலேயே படுக்க போட்டுப்பா தடியும் கூட. ஆனா இவன் அந்த தடியவே ஒரு ஸ்டைலா ஹேண்டில் பண்றான் கையில பெருமாள். அப்ப அவனுடைய திருமேனிக்கும் அந்த வயசான பருவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு சாலிஹோத்திர மகரிஷிக்கு சேவை சாதித்தது வேணா வயசான பிராமணனா வந்திருக்கலாம். இன்னைக்கு அவனுடைய விக்கிரகத்திலே, அவனுடைய திருமேனியிலே கிழப்பருவம் மூப்பு அப்படின்றதே கிடையாது. கிழவனா வந்த அவனுடைய திருமேனியிலே கூட நித்திய யௌவனம் தான். அப்படி இருக்கிறச்ச ஸ்வயம்புவா தோன்றின திருவேங்கடமுடையான், அதுவும் பிராட்டியை பிரிந்திருக்க முடியாத, பிராட்டி மீது இருக்கக்கூடிய காதலால, தன்னுடைய காதல் மனைவி தன்னை விட்டு போயிட்டா, அவ்வளவு தேடிண்டு போறான் ஒரு இளைஞன். அவளோட சேர்ந்து ஆனந்தமா இந்த திருமலையில தீர்த்தங்கள்லயும் குகைகள்லயும் மலைகள்லயும் கையை கோத்துண்டு ரெண்டு பேரும் ஆனந்தமா ரமயா ரமமானாயன்னு உலா வந்துட்டு இருக்கா. அப்படின்னா ஆமடியால கையை பிடிச்சு கை கோத்துண்டு மலையில நடமாடக்கூடிய அந்த யவ்வனம், இளமை, அது எப்பேற்பட்ட யவ்வனம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும், யோசித்து பார்க்க வேணும். வயசானவனா வந்த பெருமாளுடைய திருமேனியிலேயே அத்தனை இளமை இருக்கிற போது, ஆமணியால தேடிண்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு மலைக்கு வந்தான். அவனுடைய திருமேனியிலே எவ்வளவு இளமை இருக்க வேண்டும் என்பதை சேவித்து பார்த்தாதான் தெரியும். திருவேங்கடமுடையானுடைய விசேஷம் என்னன்னா, கிட்ட போய் சேவிக்கணும்ன்றதே இல்ல. கருடாழ்வாரிடத்திலே இருந்து சேவித்தாலும் கூட ஓரளவுக்கு பெருமாளுடைய திருமேனி சேவை முழுக்க நன்னாவே சேவையாகும். அப்படி ஆச்சரியமா தன்னுடைய புன்முறுவலாலே நம்மளை எல்லாம் கூட ஆகர்ஷித்து இழுக்கக்கூடிய ஒரு யவ்வனம் எம்பெருமானுடைய திருமேனியிலே உண்டு. அப்பேற்பட்ட யவ்வனமான சேவை அன்று ரிஷிகளுக்கெல்லாம் கிடைத்தது, இன்று நமக்கு விக்கிரகத்திலே கிடைக்கிறது. அதனால க்ஷய விருத்தி விஹீனாய நிர்குணாய நமோ நமஹ அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. க்ஷய விருத்தி விஹீன நிர்குண. க்ஷயம் அப்படின்னா அழிவு, இவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. விருத்தி அப்படின்னா பிறக்கிறது, திரும்ப கர்மாவினால பிறக்கிறதுன்றதே கிடையாது இவனுக்கு. அப்படி ஆச்சரியமான இளமையை உடைய திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்பதாக நித்ய யௌவனமூர்த்தயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்ற நாமாவளி தெரிவிக்கிறது. அடுத்தது 54வது நாமாவளி, அர்த்திதார்த்த பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அர்த்திதார்த்த பிரதாதா என்பது. அர்த்த பிரதாதா, யார் எதை கேட்கிறாளோ அவளுக்கு அதை கொடுக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகா. பக்தர்களாலே வேண்டப்படும் எல்லா பலன்களையும் அளிக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதா அர்த்தம்.
வாமன புராணத்திலே பெருமாள் சாதிப்பதா ஒரு வாக்கியம் இருக்கிறது. சங்கராஜா தபஸ் பண்ணினா, பெருமாள் சேவை சாதித்தார். பெருமாளை எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணா, எல்லோருடைய ஸ்தோத்திரத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்ட பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பித்தான். ஒருத்தரையும் பார்த்து எல்லாரும் எதுக்காக இங்க கூடினீங்கோ, என்ன சேவிச்சுட்டீங்கோ, யாருக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கோ, நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன், யாருக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ. கேட்டா பெருமாள் கொடுப்பானோ இல்லையோன்னு சந்தேகப்பட வேண்டாம், நிச்சயம் கொடுக்குறேன், யாருக்கு என்ன வேணுமோ கேளுங்கோன்னு பெருமாள் அவளை பார்த்து கேட்கிறான். யுஷ்மாபிர்பூரி தேஜோபிஹி மத்தோ யத் பிரார்த்தயேத் த்விஜாஹ பிரியதாம் ததசேஷேன நாத்ர கார்யா விசாரணா மாம் திருஷ்ட்வா பிரார்த்திதான் காமான் பிராப்னுவந்தி நரா புவி. இது முக்கியமான வாக்கியம். மாம் திருஷ்ட்வா பிரார்த்திதான் காமான் பிராப்னுவந்தி நரா புவி. என்னை சேவித்தவன் என்னிடத்திலே என்ன வேணும்னு ஆசைப்பட்டு பிரார்த்திக்கிறானோ அது இந்த உலகிலே நிச்சயம் அவனுக்கு நடக்கும் அப்படின்னு பெருமாள் சத்திய பிரமாணம் வாக்கு கொடுக்கிறான். அச்சிரேனைவ காலேன முக்திம் சாபி சுதுர்லபாம். கிடைப்பதற்கு கஷ்டமான மோட்சம் கூட தகுந்த காலம் வரும்போது நான் அவனுக்கு தரேன். இந்த லோகத்திலே அவன் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன சேவிச்சு பிரார்த்திச்சா பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுனால இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அழகு, பணம், பொருள் இதெல்லாம் தான் கிடைக்கும்னு நினைக்க வேணாம். அவன் சரீர முடிவு காலம் வரும்போது அவனுக்கு முக்தியும் கூட, எப்பேற்பட்ட முக்தி, கிடைப்பதற்கு அரிதான மோட்சத்தை கூட தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம். யார் தங்களுடைய ஆசைகளை கேட்டாலும் தரேன்னு சொன்னானோ இல்லையோ அதை வைத்து கேட்கிறவாளுக்கு கேட்கறத கொடுக்கிற திருவேங்கடமுடையானுக்கு நமகான்ற அஷ்டோத்திரத்தை ஆதிசேஷன் இங்கு தொகுத்தார். அர்த்திதார்த்த பிரதாத்ரே என்பதாக. ஹே மகரிஷிகளே, உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகமே இல்லாம கேளுங்கோ, எல்லாத்தையும் நான் தரேன். என்ன சேவித்தவன் என்ன ஆசைப்பட்டானோ அது கிடைக்கும். மோட்சம் கூட அவனுக்கு சீக்கிரம் கிடைக்கும். திருவேங்கடமுடையான சேவித்தவன் வீணா போக மாட்டான், அவனுக்கு எல்லா பலன்களும் கிடைத்து மோட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். இத எந்த சான்றும் கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேணாம், அவாவாளுடைய பிரத்யட்சமான அனுபவம். அன்னைக்கு ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்த பெருமாள் இன்னைக்கு வரைக்கும் திருவேங்கடமலையில தன்னை சேவிக்க வந்துருக்கிற கோடான கோடி பக்த ஜனங்களுக்கு அவனுடைய அதீதமான தயையினாலே, குருப்பையினாலே அவ என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கூட நிறைவேற்றி வைக்கிறான். அதனாலதான் திருப்பதிக்கு போனா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது, நடக்கிறது, திரும்ப திரும்ப ஜனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிண்டே வருது. இதெல்லாம் எம்பெருமான் இன்னைக்கும் என்ன அர்த்தங்களை யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு பிரமாணம். இப்படி திருவேங்கடமுடையான் விஷயமா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற புராண விஷயங்கள்ல பார்த்தாலும் கூட இந்த திருவேங்கட மலையிலே பல விதமான பக்தர்கள் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி அவனை சேவித்து தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் அடைந்தார்கள். அதுக்கு நிறைய உதாரணம். சந்திரலாவண்யதாயினே நமகா. சந்திரன் தபஸ் பண்ணி தானங்கள் பண்ணி சுவாமி புஷ்கரணி கரையிலே மிகுந்த அழகை பெற்றான். வஜ்ரிதிருக் விஷயாய நமகா. இந்திரன் சாப விமோசனம் பெற்றான். குமாரா கல்ப சேவியாய நமகா. சுப்பிரமணியன் சாப விமோசனம் பெற்றான். விருத்தஸ்ய சுகுமாரத்துவ பிரதாய நமகா. வயசான கேட்டு பிராமணனுக்கு திரும்ப இளம் பருவமும் ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைத்தது. சுவர்ச்சலா சுதர்னு சொல்லக்கூடியவர் விஸ்வசேனரா பட்டம் பெற்றார். சுவர்ச்சலா சுதன் எஸ்த சைனாபத்திய பராய. அஞ்சனாதேவி ஆஞ்சநேயனை பெற்றெடுத்தா. சதஞ்சன கிரீஷாய நமகா. சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய நமகா. சங்கராஜா தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தான், மோட்சத்துக்கு போனான். அகஸ்தியாபியர்த்திதாசேஷ ஜனதுர்கோச்சராய நமகா. அகஸ்தியர் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து காலத்துக்கும் விக்கிரகமானின்னு வரவாளுக்கெல்லாம் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சார். அந்த வரமும் கிடைச்சது. இன்னைக்கும் விக்கிரகமா இருந்துட்டு அகஸ்தியருடைய கோரிக்கையை நிறைவேற்றினது மட்டும் இல்லாம வரவாளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றின்னு இருக்கான். பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய நமகா. பிரம்மா முதலான தேவர்கள்லாம் ஆசைப்பட்டான்னு அவளுக்கெல்லாம் விஸ்வரூப தர்சனம் கொடுத்தான். ஸ்வேதத்வீப வசன்முக்த பூஜிதாங்கிரி யுகாய நமகா. ஸ்வேதத்வீப வாசிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தான். வாமதேவ பிரியாய நமகா. வாமதேவருக்கு பிரீத்தியா அவருக்கு சேவை கொடுத்தான். ஜனகேஷ்ட பிரதாய நமகா. நிமி புத்திரரான ஜனகருக்கும் சீதா பிதாவான ஜனகருக்கும் அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்தான். மார்க்கண்டேய மகா தீர்த்த ஜாத புண்ணிய பிரதாய நமகா. மார்க்கண்டேயர் 3 லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணணும்னு கிளம்பினவருக்கு மொத்த ஸ்நான பலனையும் சுவாமி புஷ்கரணியில வைகுண்ட துவாதசி அன்னைக்கு தீர்த்தமாடினா கொடுத்துடுறேன்னுட்டு கொடுத்தான். காவிய வித்துன்னு சொல்லக்கூடிய பிராமணனை வாக்பத்தியா ப்ரஹஸ்பதியா பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். வாக்பதி பிரம்மதாத்திரே நமகா. இன்னும் எத்தனை உதாரணங்கள் வேண்டும் அவன் கேட்டதை கேட்கிறவாளுக்கு கொடுக்கிறவன் என்பதற்கு. புராணங்கள்ல பார்த்தா இத்தனை பிரமாணங்கள் அடுக்கிறா. நேரில் அவாவாளுடைய அனுபவமே அவாவாளுக்கு சாட்சி. இதுக்கு மேல என்ன சுவாமி வேணும் பெருமாள் கேட்டதை கொடுக்கிறவன் அப்படின்றதுக்கு.
ஆகையினாலே தேவப்பெருமாளை கூறத்தாழ்வான் சொல்றச்ச அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், யார் என்ன கேட்கிறாளோ அதை நான் கொடுத்தே தீர்வன் அப்படின்ற உறுதிமொழியோட நிக்கிறான் பெருமாள் அங்க காஞ்சிபுரத்துல மலை மேல. அந்த மாதிரி யார் என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு தானே வாக்கியத்தை சத்தியத்தை பண்ணி கொடுத்தான் ரிஷிகளுக்கு. அதன்படி இன்னைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறான் திருவேங்கடமுடியான். அர்த்திதார்த்த பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.